பாகம் 536. அவந்திகாவின் ஞாபகங்களை மீட்டுத் தருவதாகச் சொல்லி நரேன் அவளை எங்கேயோ அழைத்துச் சென்று கொண்டிருக்க கார் ஒரு வளைவில் திரும்பியதும் தன்னையும் அறியாமல் அவந்திகாவின் முகம் மாறியது. அவள் என்னதான் மறைக்க முயன்றாலும் இந்த இடத்தை பார்த்து எப்படி அவளால் எந்த உணர்வையும் காட்டாமல் இருக்க முடியும்? இந்த கடையை தாண்டியதும் அவள் படித்த பள்ளி இருக்கிறது. உண்மையில் நரேன் அவளை இங்கு அழைத்து வருவான் என்பதை அவள் எதிர்பார்க்கவே இல்லை. காரை ஸ்கூல் கேட்டிற்கு சற்று தள்ளி பார்க் செய்த நரேன் இறங்கி வந்து அவந்திகாவிற்கு கதவு திறந்து விட்டான். அவந்திகா காரை விட்டு இறங்காமல் ஏதோ தயக்கத்துடனேயே அமர்ந்திருக்கவும், அவந்திகா, இதுதான் நம்ம எல்லாரும் படிச்ச ஸ்கூல். அதனாலதான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். இந்த இடத்த பார்த்தா உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர வாய்ப்பு இருக்கு என்றான். அவந்திகாவும் மௌனமாக தலையசைத்து நரேனோடு பள்ளிக்குள் சென்றாள். அவந்திகாவிற்கு அந்த பள்ளியில் எதுவுமே மாறாதது போல் இருந்தது. முன்பு காலியாக இருந்த இடத்தில் இப்போது தங்கும் விடுதிகள் கட்டப்பட்டிருந்தன. இது மட்டும்தான் அவந்திகாவிற்கு மாற்றமாக தெரிந்தது. அன்று பள்ளி செயல்படும் நாள் என்பதால் மாணவர்கள் படிக்கும் இனிமையான ஒலிகள் சில வகுப்பறைகளிலிருந்து வருவதை கேட்க முடிந்தது. அவந்திகாவிற்கு அவள் மீண்டும் உயர்நிலை பள்ளியில் சேர்ந்தது போல் இருந்தது. அதிலும் அந்த குரல்கள் அவளை கொஞ்சமாய் திசை திருப்பியது. அவள் முகத்தை கவனித்து பார்த்த நரேன், அவந்திகா, என்னாச்சு? இப்ப ஏதாச்சும் உனக்கு ஞாபகம் வருதா? இதோ இந்த இடத்த பாரு, இங்கதான் நம்ம கேங்கா உட்கார்ந்திருப்போம். இதோ பாத்தியா, இந்த இடத்துல எல்லாருக்கும் நடுவுல நீ உட்கார்ந்திருப்ப. உனக்கு பக்கத்துல நான் உட்கார்ந்திருப்பேன். எனக்கு பக்கத்துல சூர்யா, அவனுக்கு பக்கத்துல மத்த எல்லாரும் உட்கார்ந்திருப்பாங்க. அவந்திகா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம எல்லாரும் ஸ்கூல் முடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கிளாஸ் போகணும்னு அடம் பிடிச்சு ஹாஸ்டல்லையே தங்கணும். ஃபர்ஸ்ட் டைம் வீட்டை விட்டு அப்பதான் எல்லாரும் வெளியே தங்கணும். இங்க நம்ம சுதந்திரமா இருக்கலாம்னு நினைச்சா இங்கதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. நம்ம நார்மல் டேஸ்ல கூட ஸ்கூல் முடிஞ்சதும் வெளியே போய் என்ஜாய் பண்ணுவோம். ஆனா இங்க ஹாஸ்டல்ல சேர்ந்த அப்புறம் நம்மளால ஸ்கூல் விட்டு கூட வெளியே போக முடியல என்று சொல்லி லேசாக சிரித்த நரேன், அந்த டைம்ல உன்னோட ஃபேவரட் கார்ட்டூன் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை நைட் மட்டும் போடுவாங்க. சோ நீ அந்த கார்ட்டூன் பார்த்தே ஆகணும்னு சொல்லி அடம் பிடிச்சு இன்டர்நெட் சென்டர் போலான்னு எங்க எல்லாரையும் நைட் வெளியே வர சொன்ன. நாங்க எல்லாம் தைரியமா வெளியே வந்துட்டோம். ஆனா நீ வெளியே வர தைரியம் இல்லாம உன்னோட ஹாஸ்டல் ரூம்ல இருந்து கீழே குதிச்ச என்று சொல்லும் போதே அவர்கள் அவந்திகா தங்கி இருந்த அந்த ஹாஸ்டலை நெருங்கி இருந்தார்கள். இதோ இந்த இடத்துலதான் நானும் சூர்யாவோ உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதோ செகண்ட் ஃப்ளோர்ல இருக்க அந்த ரூம்ல தான் நீ தங்கி இருந்த. நீ வருவன்னு நாங்க கேட்ட பாத்துட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு செகண்ட் ஃப்ளோர்ல சலசலப்பு சத்தம் கேட்டுச்சு. நானும் சூர்யாவும் நிமிந்து பார்த்தா நீ ஜன்னல் வழியா குதிக்க ரெடியா இருந்த. அவ்வளோதான், அந்த நொடி நாங்க எப்படி துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? எனக்கு ஒரு நிமிஷம் உயிரே இல்ல. ஆனா நீ ரொம்பவே கூலா கீழே குதிச்சு அழகா எங்களை பார்த்துட்டு சிரிச்சிட்டு நின்ன என்று நரேன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவன் கைகள் நடுங்க ஆரம்பித்திருந்தது. உனக்கு என்ன பைத்தியமா அவந்திகா? நீ ஏன் எதை பத்தியும் யோசிக்காம அப்படி கீழே குதிச்ச? எப்பவும் நீ இப்படித்தான். உன் மேல உனக்கு அக்கறையே கிடையாது. உன்னை பாத்துக்க யாராச்சும் வேணும். இல்லன்னா இது மாதிரிதான் ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இருப்ப. நீ சரியான பைத்தியம் அவந்திகா என்று அவன் அவளை திட்டிக் கொண்டிருந்தான். அவந்திகாவால் அவன் கண்களில் நிஜமான அக்கறையையும் வேதனையையும் பார்க்க முடிந்தது. அவன் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டிருக்க ஒரு கட்டத்தில் அவந்திகாவிற்கு அவன் சொன்ன எந்த வார்த்தையும் காதில் கேட்கவில்லை. அவள் கடந்த காலத்தில் தன்னை தொலைக்க ஆரம்பித்தாள். அவந்திகாவிற்கும் அனைத்தும் தெளிவாக ஞாபகம் இருந்தது. அவளால் எப்படி அதையெல்லாம் மறக்க முடியும்? பகல் நேர சூரிய வெளிச்சம் போல அனைத்தும் அவந்திகாவின் மனதில் நின்றது. அப்போது அவள் பைத்தியமாக பார்த்து கொண்டிருந்த கடைசி எபிசோட் ஒளிபரப்பப்பட இருந்தது. அன்று காலையில் இருந்தே எப்படியாவது எங்காவது சென்று அந்த கார்ட்டூனை பார்த்துவிட வேண்டும் என்று திட்டம் போட்டு கொண்டிருந்தாள். மாலை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கிளாஸின் போதுதான் அவள் ஃப்ரெண்ட்ஸையும் அழைத்து செல்லலாம் என்ற யோசனையே அவளுக்கு வந்தது. ஒருவேளை அவள் வெளியே செல்லும் போது மாட்டிக்கொண்டால் கூட கும்பலாக இருப்பதால் தப்பித்து விடலாம். அதைவிட அவள் கேங்கில் அவளை விட வயதில் மூத்த ஆட்கள் தான் அதிகம் இருந்ததால் அப்படியே திட்டு விழுந்தாலும் அவள் நைசாக நழுவி விடலாம். ஒருவேளை வீட்டில் மாட்டினால் கூட இந்த சூர்யாதான் கட்டாயப்படுத்தி அனைவரையும் அழைத்து சென்றான் என்று சொல்லிவிடலாம். வீட்டில் உள்ளவர்களும் நம்பி விடுவார்கள் என்றுதான் அந்த திட்டத்தை போட்டாள்.
அவள் திட்டம் போட்டபடி சூர்யாவும் நரேனும் அவளுக்காக வந்து காத்திருந்தார்கள். அவந்திகாவும் அவள் ஹாஸ்டல் வார்டனை கரெக்ட் செய்துவிட்டு வருவதற்கு எவ்வளவோ திட்டம் போட்டாள். ஆனால் அந்த ஸ்ட்ரிக்ட் நீலாம்பரி அவளது எந்த தந்திரங்களுக்கும் மசியவில்லை. கடைசியாக அனைவரும் தூங்கிய பிறகு யாருக்கும் தெரியாமல் அவள் ஜன்னல் வழியாக வெளியே குதித்தாள். அவள் குதித்த போது நரேனின் முகபாவனை எப்படி மாறியது என்று அவளுக்கு இப்போது வரை அவளுக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அதுவும் இல்லாமல் அவன் கோபத்தில் கண்ணா பின்னாவென்று கத்த ஆரம்பித்தான். அப்போது அவனை சமாளிப்பது மிகவும் கடினம் என்றும் அவன் ஒரு முட்டாள் என்றும் அவந்திகா நினைத்திருந்தாள். ஆனால் இப்போதுதான் புரிகிறது, அவன் அன்று தன் நிதானத்தை இழந்திருந்தான். அதற்கு காரணம் அவன் அவள் மீது கொண்டிருந்த அக்கறை என்பது அவந்திகாவிற்கு இப்போதுதான் புரிந்தது. அவந்திகா அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு அடி முன்னால் சென்ற நரேன், அவந்திகா, அன்னைக்கு நைட்டு அந்த கார்ட்டூன் பார்த்துட்டு நைட்டு முழுக்க நம்ம வெளியவே சுத்திட்டு இருந்தோம். நான் உன்னை திட்டேன்னு நீ நைட்டு முழுக்க என்ன முறைச்சிட்டே இருந்த. மறுநாள் காலையில ஃபர்ஸ்ட் பீரியட் நமக்கு எலெக்டிவ் கிளாஸ் தான் இருந்துச்சு. நம்ம எல்லாரும் ஒரே கிளாஸ்ல இருந்தோம். நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. அந்த நேரம் உன்கிட்ட டீச்சர் ஒரு கேள்வி கேட்டாங்க என்று சொல்லும் போதே அவன் உதடுகள் லேசாக விரிந்தது. பின்பு சத்தமாகவே சிரித்தான். அவந்திகா அந்த நிகழ்வை யோசித்து பார்த்தாள். அவள் புத்தகத்தை நேராக நிறுத்தி அதற்கு பின்னால் மறைந்து படுத்திருந்தாள். சற்று நேரத்தில் அப்படியே எங்கிருக்கிறோம் என்று தெரியாமல் தூங்கி போனாள். சட்டென அவளை வேகமாக உலுக்கிய சூர்யா, அவந்திகா, மிஸ் உன்கிட்டதான் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சீக்கிரம் அவங்க இங்க வர்றதுக்குள்ள நீ எழுந்துரு. ஆன்சர் சொல்லு. ஆப்ஷன் ஏதான் ஆன்சர் என்றான். அவனுக்கு பின்னால் இருந்த நரேன், அந்த முட்டாள் சொல்றத கேட்காத, ஆப்ஷன் பி தான் ஆன்சர் என்றான். அவளுக்கு அருகில் இருந்த மற்றொரு கிளாஸ்மேட் ஆப்ஷன் டி தான் ஆன்சர் என்று மெல்லிய குரலில் சொல்லிக் கொண்டிருந்தான். என்ன நடக்கிறது என்று தெரியாமல் மூவரையும் சுற்றி முற்றி பார்த்த அவந்திகா பின்பு சட்டென எழுந்து கணீர் குரலில், மேம், ஆப்ஷன் சி தான் ஆன்சர் என்றாள். பாத்தீங்களாடா, நீங்க என்ன ட்ரிக் பண்ணினாலும் நான் ஏமாற மாட்டேன். என் புத்திசாலித்தனத்தை பாருங்க என்பது போல் அவந்திகா அவர்களை கெத்தாக பார்த்து கொண்டிருக்க, ஆனால் அடுத்த நொடிதான் அவர்களின் நிஜ தந்திரமே அவந்திகாவிற்கு புரிந்தது. அவளை முறைத்து பார்த்த டீச்சர், அவந்திகா, இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின் என்றார். அவ்வளவுதான். மொத்த கிளாஸும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தது. இதையெல்லாம் யோசித்த அவந்திகாவால் இப்போதும் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. அவள் மென்மையாக சிரித்தது. தன் தலையை லேசாக ஆட்டிக்கொண்டாள். அவந்திகாவை இன்னும் முன்னே அழைத்து சென்ற நரேன் அங்கிருந்த ஒரு கார்டனிற்கு அவளை அழைத்து சென்று அங்கே ஒரு இடத்தை சுட்டி காட்டியவன், அவந்திகா, எனக்கு எல்லாம் நேத்து நடந்த மாதிரி ஞாபகத்துல இருக்கு. இந்த இடத்துலதான் என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்க அவந்திகா கண்களை சுருக்கி அந்த இடத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கும் அனைத்தும் நன்றாக நினைவில் இருக்கிறது. ஒரு நாள் அவர்கள் அனைவரும் கிளாஸில் இருக்கும் போது நரேன் வீட்டின் பட்லர் வேகமாக கிளாஸிற்குள் ஓடி வந்தார். பின் அவர் டீச்சரிடம் ஏதோ தனியாக பேச வேண்டும் என்று சொல்லவும் டீச்சரும் வெளியே சென்றார். அவர்கள் இருவரும் அப்படி என்ன பேசிக் கொண்டார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் மீண்டும் கிளாஸிற்குள் வந்த டீச்சர், நரேன், உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புப்பா என்றார். நரேன் முகத்தில் பெரிய குழப்பம் தெரிந்தாலும் அவன் எதுவும் பேசாமல் தன் பொருட்களை எல்லாம் பேக் செய்து விட்டு கிளம்பினான். ச்சே, அவன் மட்டும் ஜாலியா வெளியே போறான், நமக்கு அந்த சான்ஸ் கிடைக்கலையே என்று நினைத்த அவந்திகா அவனை பார்த்து முறைத்து கொண்டிருந்தாள். நரேனும் பட்லரை தொடர்ந்து வெளியே சென்றான். அதன் பின் நரேனை பற்றி அவர்களுக்கு எந்த தகவலும் தெரியவில்லை. 5 நாட்களுக்கு பின்புதான் நரேன் மீண்டும் பள்ளிக்கு வந்தான். ஆனால் தன் உடம்பிலிருந்து உயிரை எடுத்துவிட்டு வெறும் உடம்பு மட்டும் நடமாடும் ஏதோ ஜாம்பி போலவே நடந்து கொண்டிருந்தான். அவன் யாரோடும் பேசாமல் தனியாக ஒரு ஓரத்தில் அமர்ந்திருந்தான். அத்தோடு ஸ்டடி டைமில் அவன் இவர்களோடு இருக்காமல் எங்கோ சென்று விட்டான். அவன் எங்கு போனான் என்று தெரியாமல் அவந்திகா அவனை தேடி சென்ற போது அவன் எங்கும் கிடைக்கவில்லை. கடைசியாக இதோ இந்த கார்டனில்தான் அவந்திகா அவனை பார்த்தாள். யாருக்கும் தெரியாமல் ஒரு ஓரமாக அமர்ந்திருந்தவன் தன் காலில் முகத்தை புதைத்து அழுது கொண்டிருந்தான். அப்போது அவர்கள் கேங் மொத்தமும் வேறு அடையாளங்களை வைத்துத்தான் அந்த பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தார்கள். அதனால் அவர்களின் உண்மையான அடையாளம் யாருக்கும் தெரியாது. அந்த நேரம் இவர்களுக்கு சீனியராக ஒரு ரவுடி கும்பலும் இருந்தது.
அந்த கும்பல் எப்போதும் கிளாஸை கட்டடித்து விட்டு இந்த கார்டனில் தான் சுற்றி கொண்டிருப்பார்கள். அங்கு அமர்ந்து அழுது கொண்டிருக்கும் நரேனை பார்த்த அந்த கும்பல் அவன் பார்ப்பதற்கு பணக்கார வீட்டு பையன் போல் இருப்பதையும் பாக்கெட்டில் கொஞ்சம் பணம் வைத்திருப்பதையும் பார்த்து அவனிடம் வம்பு செய்ய ஆரம்பித்தார்கள். சாதாரண நாளாக இருந்திருந்தால் நரேன் அனைவரையும் தெறிக்க ஓட விட்டிருப்பான். ஆனால் அன்று அவன் கையை கூட உயர்த்தாமல் அனைவரிடமும் அடி வாங்கிக் கொண்டிருந்தான். அவந்திகா அங்கு ஓடுவதற்குள் அந்த சண்டை இன்னும் வலுக்க தொடங்கியது. அவர்கள் பலமாக நரேனை தாக்கிக் கொண்டிருக்க கொஞ்சம் கூட பதிலடி கொடுக்க முயற்சிக்காத நரேன் அப்படியே தரையில் சுருண்டு படுத்து அடி வாங்கிக் கொண்டிருந்தான். அவந்திகாவிற்கு எங்கிருந்துதான் அத்தனை பலமும் தைரியமும் வந்தது என்று அவளுக்கே தெரியவில்லை. வேகமாக ஓடிச் சென்றவள் அங்கிருக்கும் அனைவரையும் ஒற்றை ஆளாக துவம்சம் செய்து அனைவரையும் தெறிக்க ஓடவிட்டாள். அதே நேரம் அப்போது வரை கீழே சுருண்டு கிடந்த நரேனை பார்ப்பதற்கு அவளுக்கு பயங்கர கோபமாக வந்தது. அவனை தன் காலால் எட்டி உதைத்தவள், டேய் முட்டாள், நீ ஒரு பையன் தானே, ஏண்டா இப்படி அசிங்கமா எல்லார்கிட்டயும் அடி வாங்கிட்டு இருக்க? எங்க கிட்ட மட்டும்தான் உன் வீரத்தெல்லாம் காட்டுவியா? ஒருத்தன் அடிக்க வந்தான், அவனை திரும்ப அடிக்கணும்னு கூட உனக்கு தெரியாதா என்று தன் வாயில் வந்த வார்த்தையெல்லாம் சொல்லி அவனை திட்டிக் கொண்டிருந்தாள். அப்போதும் அவன் எழுந்திருக்கவில்லை. அதே போல் சுருண்டு படுத்திருந்தான். அவந்திகாவிற்கு அவனிடம் ஏதோ தவறாக இருப்பது போல் தோன்றவும் அவள் குனிந்து அவனை பார்த்தாள். அப்போதுதான் அவன் அழுது கொண்டிருப்பதை அவளால் பார்க்க முடிந்தது. அதுவும் அழுது அழுது அவன் கண்களும் முகமும் வீங்கி இருந்தது. அவந்திகா துடித்து போனாள். அவளுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. ஹே நரேன், என்னாச்சு? ஏன் இப்படி அழற? அழாத நரேன், வலிக்குதா? இல்ல அவங்கள நீ அடிக்கலன்னு நினைச்சு ஃபீல் பண்றியா? நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் அவங்க எல்லாரையும் திரும்ப வர சொல்றேன். நீ எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணலாம். அவள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவன் தன் கைகளை நீட்டி அவந்திகாவை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். சட்டென கோபப்பட்ட அவந்திகா, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் வாய திறந்து சொல்லு, நான் கேட்டுட்டே இருக்கேன்ல. நரேன், டேய் லீடர் என்று அவள் எவ்வளவு பேசியும் அவனிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அவளை கட்டி பிடித்தவன் முன்பை விட இன்னும் இன்னும் தேம்பி அழ ஆரம்பித்தான். ஒரு கட்டத்தில் அழுகையோடே தெளிவற்ற குரலில், எங்க எங்க அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க என்றான். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அவள் அதிர்ச்சி அடைந்து உறைந்து போனாள். பாகம் 537. நரேனும் அவந்திகாவும் தங்களது பள்ளி கார்டனில் நின்று கொண்டிருக்க பல வருடங்களுக்கு முன்னால் அந்த கார்டனில் நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் அவந்திகாவின் கண்முன் தோன்ற ஆரம்பித்தது. அன்றொரு நாள் இதே இடத்தில்தான் நரேன் அவந்திகாவை கட்டிக்கொண்டு குழந்தை போல் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தான். அழுகையோடே, எங்க அம்மா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க என்று அவன் சொன்ன அந்த வார்த்தைகள் அவந்திகாவை திகைக்க வைத்தது. அதிர்ந்து போன அவளால் பேசவே முடியவில்லை. மெதுவாக நரேனின் முகத்தை நிமிர்த்தி பார்த்தவளுக்கு அவன் ஏதோ காட்டுக்குள் யாரும் இன்றி தொலைந்து போன குட்டி பூனை குட்டி போல தோன்றினான். அவளால் செய்ய முடிந்த ஒரே விஷயம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நரேன் என்று சொல்லி அவனுக்கு ஆறுதல் சொல்வது மட்டும்தான். ஒரு கட்டத்தில் அவனது அழுகையும் அவன் வலியையும் அவந்திகாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவளும் அவனோடு சேர்ந்து அழ ஆரம்பித்தாள். இதையெல்லாம் அவந்திகா நினைவு கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் போது நரேனின் குரல் அவளது காதுகளில் கேட்டது. அவந்திகா, அன்னைக்கு எப்படி அழுத தெரியுமா? அவ்ளோ பாவமா கதறி கதறி அழுத. உண்மை தெரியாத யாராச்சும் உன்னை பாத்திருந்தாங்கன்னா இறந்தது எங்க அம்மா இல்ல உங்க அம்மான்னு நினைச்சிருப்பாங்க. அப்போ நீ அழறத என்னால பாத்துட்டு இருக்க முடியல. நான் அழுகையை நிறுத்திட்டு உன்னைத்தான் பாத்துட்டு இருந்தேன். ஆமா, எங்க அம்மா இறந்துட்டாங்க தான். ஆனா என்ன பண்ண முடியும்? அவங்க திரும்பி வரப்போறதில்ல. அதனால அதுல அழறதுக்கு எதுவுமே இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அந்த நேரத்துல எனக்காக அழுதுட்டு இருந்த உன்னை பாக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா அவந்திகா என்று நரேன் கேட்கவும் அவந்திகா வேற்று உலகில் இருப்பவள் போல் பிரமித்து அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். நரேனின் முகம் சீரியஸாக மாறியது. எனக்காக நீ அந்த பசங்க எல்லாரையும் அடிச்சு விரட்டி விட்ட. எனக்காக நீ கதறி அழுத.
அதெல்லாம் பார்க்கும்போது அந்த நிமிஷம் வாழ்க்கையில எந்த நேரத்திலயும் நான் உன்னை விட்டுட்டு போக கூடாது, உனக்கு பாதுகாப்பா உன் கூடவே இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு என்று சொன்ன நரேன் ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்து அவந்திகாவின் தோளில் கை வைத்து, அதுக்கப்புறம் காலங்கள் ரொம்பவே வேகமா ஓடிடுச்சு. நாம எல்லாரும் வளர்ந்துட்டோம். அப்பதான் என்னால உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவந்திகா, நான் காதலிச்ச ஒரே பொண்ணு நீதான். இப்ப வரைக்கும் நான் காதலிச்சிட்டு இருக்க ஒரே பொண்ணும் நீதான். என் மனசுல ஒன்ன தவிர வேற யாருக்கும் நான் இடம் கொடுத்ததில்ல. நம்ம 2 பேரும் காலேஜ் எல்லாம் முடிச்ச அப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் ஸ்கூல் முடிச்சப்போ நீ அப்பவும் ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருந்த. எனக்கு அப்போ உன்னை விட்டுட்டு காலேஜ் போகவே பிடிக்கல. நீ படிச்சு முடிக்கிற வரைக்கும் நானும் திரும்ப உன் கூடவே படிச்சுட்டு வரலான்னு தான் தோணுச்சு. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் நான் காலேஜ் போனேன். அங்க போனதுக்கு அப்புறமும் ஒவ்வொரு நாளும் நான் ஒன்ன மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன் என்று அதற்கு மேல் வேறு எதுவும் சொல்லாமல் நிறுத்திய நரேன் அவந்திகாவின் கண்களை கூர்ந்து பார்த்து, அவந்திகா, இதுல ஏதாச்சும் உனக்கு ஞாபகம் வருதா என்றான். ஞாபகம் இல்லாமல் போகுமா என்ன? ஒவ்வொரு விஷயமும் பசுமரத்து ஆணி போல அப்படியே அவந்திகாவின் மனதில் பதிந்திருந்தது. உண்மையை சொல்ல போனால் அவர்கள் வளராமல் இதே போல் பள்ளி குழந்தைகளாகவே இருக்க வேண்டும் என்று அவள் எத்தனையோ நாள் கனவு கண்டிருக்கிறாள். ஆனால் நிஜம் எப்போதும் நாம் ஆசைப்படுவது போல் இருப்பதில்லையே. நிஜம் அவந்திகாவிற்கு மிகவும் கொடூரமானதாகத்தானே இருந்தது. நரேனின் குடும்பம் அவந்திகாவின் குடும்ப சொத்துக்களுக்கு ஆசைப்பட்டதால் அவள் பெற்றோரின் இறப்புக்கே அவர்கள் காரணமாகினார்கள். அது மட்டுமில்லாமல் இத்தனை வருடங்கள் ஆகியும் அவள் அப்பா அம்மாவின் மீது விழுந்த களங்கத்தை துடைக்க முடியாமல் அவந்திகா படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறாள். நரேனை பற்றி எப்போதெல்லாம் யோசிக்கிறாளோ அப்போதெல்லாம் அவனை பற்றிய நல்ல விஷயங்களை விட அவன் குடும்பம் அவளது குடும்பத்திற்கு செய்த துரோகம் மட்டும்தான் அவள் மனதில் தோன்றுகிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் அவந்திகாவின் மனதில் ஓடிக்கொண்டிருக்க ஒரு குழப்பமான முகபாவத்தோடு நரேனை பார்த்தவள், நரேன், எனக்கு இது எதுவும் ஞாபகத்துக்கு வரல என்றாள் அப்பாவியாக. நரேனின் முகத்தில் சற்று ஏமாற்றமும் மகிழ்ச்சியும் அதே நேரத்தில் தோன்றியது. இட்ஸ் ஓகே அவந்திகா, நம்ம ஒவ்வொன்னா ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். அப்படியே உனக்கு எதுவும் ஞாபகம் வரலனா கூட பரவாயில்ல, நம்ம புது வாழ்க்கையை தொடங்கலாம் என்றான். என்னது புது வாழ்க்கையா? அவந்திகாவின் முகபாவம் இருண்டது. சிறிது நேரம் அமைதியாக இருந்தவள் பின்பு பொறுமையாக சரி என்றாள். சரி என்ற வார்த்தையை கேட்டதும் அவன் உற்சாகமடைந்தான். கிட்டத்தட்ட சந்தோஷத்தில் துள்ளி குதித்தான் என்று கூட சொல்லலாம். எப்போதும் கொடூரமாக இருக்கும் நரேனின் கண்கள் இப்போது நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் நிறைந்ததாக மாறியது. பாசமாக அவள் கையை பிடித்த நரேன், சூப்பர் அவந்திகா, இப்போ நம்ம என்று ஏதோ பேச ஆரம்பிக்கவும், இப்போ என்ன கொண்டு போய் வீட்ல டிராப் பண்ணு என்றாள் அவந்திகா. இதை கேட்டதும் கொஞ்சம் அதிர்ந்து போனவன் போல் அவளை பார்த்த நரேன், அவந்திகா, நீ என்னாச்சு என்றான் பதற்றமாக. நரேன், நான் இப்போ அரவிந்தோட மனைவி என்று சொல்லி ஒரு பெருமூச்சு விட்ட அவந்திகா பின்பு தன் தலையை தாழ்த்தி கொண்டு, ஏற்கனவே நம்ம 2 பேரும் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அவனை ஏமாத்திட்டு இருக்கோம். நான் உன் கூட இருக்கிறதுக்கு முன்ன அரவிந்த் கூட என்னோட உறவை கம்ப்ளீட்டா முடிச்சிட்டு வரணும், இல்லனா எனக்கு குற்ற உணர்ச்சியாவே இருக்கும் என்று சொன்ன அவந்திகா சிறிது அமைதிக்கு பின், அதுவும் இல்லாம இப்போ எனக்கு உங்க 2 பேர்ல யாரை எனக்கு பிடிக்கும்னு கூட தெரியல. சோ ஃபர்ஸ்ட் எனக்கு உன்னை பிடிக்குமா இல்ல அரவிந்த பிடிக்குமான்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம்தான் நான் எதா இருந்தாலும் முடிவு பண்ண முடியும் என்றாள். அவளது இந்த குழப்பமான வெளிப்பாடு நரேனை பாதுகாப்பற்றவனாக உணர வைத்தது. ஒரு நொடி அவளை பார்த்த நரேன் பின், சரி, நான் உன்னை வீட்ல டிராப் பண்றேன் என்றான். அவர்கள் இருவரும் நினைவுகள் நிறைந்த அந்த வளாகத்திலிருந்து விலகி அவந்திகாவின் குடும்ப வீட்டிற்கு திரும்பி சென்றனர். வேகமாக காரை விட்டு இறங்கிய நரேன் சட்டென காருக்கு மறுபுறம் சென்று அவந்திகாவிற்கு கார் கதவை திறந்து விட்டான். அவந்திகா காரை விட்டு இறங்கியவுடன் அவளுக்காக தான் வாங்கி வைத்திருந்த பொக்கேயை அவளிடம் நீட்டி, இந்த அவந்திகா, இது உனக்காகத்தான் என்றான். அவள் அந்த பொக்கேயை பார்த்துவிட்டு நரேனையே குழப்பமாக பார்த்து கொண்டிருந்தாள்.
அந்த நேரம் நரேன் தனது தலையை குனிந்து அவந்திகாவின் நெற்றியில் முத்தமிட்டான். நரேனின் இந்த செயல் அவந்திகாவை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அவந்திகா ஏதாவது சொல்லிவிடுவாளோ என்று பயந்தானோ என்னவோ, முத்தம் கொடுத்த மறுகணத்தில் நரேன் மீனை திருடிய பூனையைப் போல சட்டென தாவி குதித்து தனது காருக்குள் ஏறி அமர்ந்து கொண்டான். அவளுக்கு பாய் சொல்லிவிட்டு வேகமாக தனது காரை ஸ்டார்ட் செய்த நரேன் விரைவாக அங்கிருந்து கிளம்பி போய்விட்டான். தூரத்தில் கார் மறையும் வரை வாசலில் நின்று பார்த்து கொண்டிருந்த அவந்திகா வேக வேகமாக அவன் முத்தமிட்ட நெற்றியை தனது கைகளை கொண்டு வேகமாக துடைத்தாள். அவள் தனது வீட்டிற்குள் நுழைவதற்காக திரும்பிய போது அங்கு அரவிந்த் நின்று கொண்டு அவந்திகாவையே பார்த்து கொண்டிருந்தான். அரவிந்தை அங்கு பார்த்ததும் அவந்திகாவிற்கு சங்கடமாக போய்விட்டது. அவனது முகபாவனையை அவந்திகாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. வேகமாக குதித்தோடி அரவிந்திற்கு அருகில் சென்று நின்றவள் பின்னால் திரும்பி பார்த்து பின் அரவிந்தை பார்த்து என்று பதட்டமாகவே ஏதேதோ செய்து கொண்டிருந்தாள். அது அந்த நரேன், நான் என அவள் ஏதேதோ உளர அவளை அதற்கு மேல் பேச விடாமல் அவந்திகாவின் மணிக்கட்டை பிடித்துக் கொண்டு வீட்டிற்குள் அழைத்துச் சென்றான். அவள் கையை பிடித்தவாறே அவளை அழைத்துக் கொண்டு மாடிப்படி ஏறினான். அரவிந்தின் வேகத்திற்கு அவந்திகாவால் ஈடு கொடுக்க முடியவில்லை. அவள் கிட்டத்தட்ட அவன் பின்னால் ஓடிக்கொண்டிருந்தாள். அவளை இழுத்து கொண்டு மாஸ்டர் பெட்ரூமிற்கு சென்றவன் அவளை அங்கிருந்த பெட்டில் தள்ளிவிட்டான். அரவிந்தின் முகபாவம் கணிக்க முடியாதபடி இருந்தது. உடனே சென்று அந்த பெட்ரூமின் கதவை தாளிட்டான் அரவிந்த். அவன் கோபத்தின் உச்சத்தில் இருப்பதை அவந்திகாவால் உணர முடிந்தது. அது நிமிடத்திற்கு நிமிடம் இன்னும் அதிகமாகிக் கொண்டிருப்பதை அவந்திகா கண்கூடாக பார்த்தாள். அவன் கோபத்தை தணிக்கும் விதமாக அங்கு என்ன நடந்தது என்பதை அவனுக்கு விளக்க முற்பட்டாள் அவந்திகா. அரவிந்த், அது நான் எதுவும் பண்ணல. நான் கவனிக்காதப்போ நரேன் தான் அவன் அத அவனுக்கு சாதகமா யூஸ் பண்ணிட்டான். எனக்கும் அதுக்கும் என்று விளக்கியவளால் அதற்கு மேல் பேச முடியாதபடி தொண்டை அடைத்து கொண்டது. அவள் சொல்வதெல்லாம் அரவிந்தின் காதுகளில் விழுந்ததா என்றே தெரியவில்லை. அவன் தன்னுடைய பெரிய கைகளை கொண்டு அவந்திகாவின் ஆடைகளை பற்றினான். அவள் எதிர்பார்க்காத போது சட்டென அவந்திகாவின் மேல் சட்டையை கழற்றினான். அவன் இப்பொழுது ஒரு மிருகத்தை போல காட்சி அளித்தது அவந்திகாவிற்கு பயத்தை ஏற்படுத்தியது. அவனை அதற்கு மேலும் முன்னேற விடக்கூடாது என்று நினைத்தவள் மனதிற்குள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, அரவிந்த், நான் இப்ப கர்ப்பமா இருக்கேன் என்று கத்தினாள். அந்த வார்த்தைகள் இடியை போல அரவிந்திற்குள் வந்து இறங்கியது. அதை கேட்டு அப்படியே நடுங்கி போனான் அரவிந்த். ஒரு கணம் நிதானமாக அப்படியே நின்ற அரவிந்த் பின்னர் அவந்திகாவை பார்த்து பொறுமையாக, அவந்திகா, இப்ப நீ என்ன சொன்ன என்று திக்கி தடுமாறி கேட்டான். அவன் முகத்தில் தெரிந்த அதிர்ச்சியை கவனித்த அவந்திகா, நான் சொன்னது உங்க காதுல சரியாத்தான் விழுந்திருக்கு அரவிந்த். நான் இப்போ கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னேன் என்றாள் நிதானமாக. அதை கேட்டதும் அரவிந்தின் முகபாவம் முன்னர் இருந்ததை விட அதிக குழப்பமாக மாறியது. அவன் சட்டென அவந்திகாவின் அடிவயிற்றை உற்று பார்த்தான். பிறகு எத்தனை மாசம் என்று மட்டும் கேட்டான் அரவிந்த். அவனது முகம் புயலுக்கு முன்னால் திரண்டு நிற்கும் மேகங்களைப் போல இருண்டு போய் பயமுறுத்தி கொண்டிருந்தது. அவந்திகாவிடமிருந்து எந்த பதிலும் வராததால் அவனுக்கு அடுத்து என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. அவன் எதையோ கேட்க வேண்டும் என்பதற்காக, காலையில சாப்பிட்டியா என்று சாதாரணமாக கேட்டான். அது அவந்திகாவை ஏமாற்றத்தில் ஆழ்த்தியது. அவள் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவனுடைய முந்தைய கேள்விக்கு பதில் சொன்னாள். மெதுவாக தனது தலையை தாழ்த்தி, 2 மாசம் அரவிந்த் என்றாள் அவந்திகா. அரவிந்த் அப்படியே அமைதியாகவே நின்றான். பின்னர் அவளது கைகளை பற்றி கொண்டு, எழுந்து உட்கார்றியா அவந்திகா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் என்றான். அவந்திகா சரி என தலையை ஆட்டவும் அவளை அங்கிருந்து எழுப்பி மெதுவாக அங்கிருந்த சோஃபாவில் அமர வைத்தான். அவள் அமர்ந்திருக்க அவளுக்கு அருகில் நின்று கொண்டு அவளுடைய அடிவயிற்றை பார்த்து கொண்டிருந்த அரவிந்த், இது பையனா பொண்ணா என்று கேட்டான். அவன் கேட்ட கேள்வியை நினைத்து உள்ளுக்குள் சிரித்து கொண்ட அவந்திகா, 2 மாசம்தான் ஆகுது, அதுக்குள்ள எப்படி இது பையனா பொண்ணான்னு சொல்ல முடியும் என்றாள். ஓ சரி சரி என்று தலையை ஆட்டிய அரவிந்த், இப்ப நீ நல்லா தானே இருக்க அவந்திகா, ஒன்னும் பிரச்சனை இல்லையே
இனிப்பு கலந்த தண்ணி எடுத்துட்டு வரவா, குடிக்கிறியா என்றான் மிகுந்த அக்கறையாக. அவந்திகாவிற்கு இப்போது அரவிந்தை பார்ப்பதற்குத்தான் குழந்தை போல இருந்தது. என்ன பேசுறீங்க அரவிந்த்? நான் இப்ப கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னேன், பீரியட்ஸ்ல இல்ல. நான் எதுக்காக இப்போ இனிப்பு கலந்த தண்ணிய குடிக்கணும் என்று கேட்டாள் அவந்திகா. ஓ சரி சரி, நான் தான் லூசு மாதிரி கேக்குறேன் பாரு என்று சொன்னவன் பிறகு சிறிது நேரம் எதையோ யோசித்து விட்டு, அப்படின்னா சிக்கன் சூப் குடிக்கலாம், உடம்புக்கு ரொம்ப தெம்பா இருக்கும். இரு, நான் சிக்கன் சூப் வச்சு குடுக்கறதுக்கு யாரையாச்சும் கூட்டிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக சென்று கதவை திறந்தான். கதவை திறந்துவிட்டு வெளியில் செல்லாமல் அங்கேயே நின்று எதையோ அவன் யோசித்துக் கொண்டிருக்க, திரும்ப மூடிக்கொள்வதற்காக வந்த கதவு அரவிந்தின் மண்டையிலேயே டம்மென இடித்தது. அவனும் ஒரு கோமாளியை போல முகபாவனை காட்டிக்கொண்டு தனது தலையை தேய்த்து விட்டான். வேகமாக திரும்பி வீட்டிற்குள் வந்தவன், அது அவந்திகா, வீட்ல சிக்கன் இல்ல. சிக்கன் இல்லாம எப்படி சிக்கன் சூப் செய்ய முடியும்? சோ நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படியே நண்டு சூப், கூடவே ஆட்டுக்கால் சூப் கூட குடிக்கலாம், எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது என்று படபடவென பேசிக் கொண்டிருந்தான் அரவிந்த். அவன் நடந்து கொள்வதையெல்லாம் பார்த்தால் அவந்திகாவிற்கு சிரிப்பு சிரிப்பாக வந்தது. அவன் ஒரு பெரிய ஸ்டார் என்பதையே மறந்துவிட்டு ஒரு சிறு குழந்தையை போல மாறி கடைக்கு சென்று சூப் வாங்கி வருகிறேன் என்று சொல்வதை பார்த்தால் அவளுக்கு சிரிப்பு வராமல் என்ன செய்யும்? அவள் தன்னுடைய சிரிப்பை அடக்க முடியாமல் வாய்விட்டு சிரித்தாள். பாகம் 539. அவந்திகா தான் இனிமேலும் பழசையெல்லாம் மறந்ததை போல நடித்து நரேனுடன் நெருங்கி பழகி அந்த அக்கவுண்ட்ஸ் நோட்டை கண்டறிய வேண்டும் என்கிற தன்னுடைய பிளானை சொன்னாள். முதலில் குழந்தைக்கு ஆபத்து வரும் என்று இதை செய்வதற்கு அரவிந்த் அனுமதிக்க மாட்டான் என்று அவள் யோசித்தாள். ஆனால் இதை பக்காவாக பிளான் போட்டு செய்ய வேண்டும் என்று அரவிந்த் சொன்னதும் அவளுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. ஆமா அவந்திகா, அவனை எப்படி நெருங்குறது? அவனுக்கு சந்தேகமே வராத மாதிரி அவனோட ஆபீஸ்க்குள்ள எப்படி போறது? அவன்கிட்ட இருக்கிற அந்த அக்கவுண்ட்ஸ் நோட்டை எப்படி நாம எடுக்கிறது? இப்படி எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணினா மட்டும்தான் நம்மளால அத சரியா பண்ண முடியும் என்றான் அரவிந்த். இதை சொல்லும் போது அவனது பார்வை தீர்க்கமாக அவந்திகாவின் மீதே இருந்தது. அரவிந்தே மேலும் பேச்சை தொடர்ந்தான். அவந்திகா, பிளானும் லாஜிக்கும் இல்லாம நம்மளால நரேன் கிட்ட அவ்வளோ சீக்கிரம் நெருங்கிட முடியாது. அவனை நம்ப வைக்கணும்னா எல்லாமே பக்காவா இருந்தா மட்டும்தான் முடியும் என்று மிக தெளிவாக அவந்திகாவிற்கு விளக்கிய அரவிந்த் அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசிப்பதை போல தனது நெற்றியில் கை வைத்தவாறே கண்களை மூடிக்கொண்டு நின்றிருந்தான். அரவிந்த் பேசியதையெல்லாம் கேட்டு ஆச்சரியத்தில் உறைந்து போய் நின்றிருந்தாள் அவந்திகா. தனக்காக அவன் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசுகிறானே என்று நினைத்த அவந்திகாவிற்கு கண்களில் கண்ணீர் துளிர்த்து நின்றது. அரவிந்த், அப்படின்னா நான் நரேன் கூட நெருங்கி பழகுறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா என்று கேட்டாள் அவந்திகா. நிதானமாக அவந்திகாவை பார்த்த அரவிந்த், எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கும்போது நான் எதுக்காக அவந்திகா தப்பா யோசிக்க போறேன்? ஆனா எனக்கு நீ ஒரே ஒரு சத்தியம் பண்ணணும் என்று சொல்லவும் அவந்திகா குழப்பமாக, என்ன ப்ராமிஸ் என்று கேட்டாள். எந்த சூழ்நிலையிலையும் உன்னோட பாதுகாப்புக்கு நீதான் பொறுப்பு. உனக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆகாத மாதிரி நீ ஜாக்கிரதையா நடந்துக்கணும் அவந்திகா என்றான் அரவிந்த். அதை சொல்லும் போதே அவனது கண்களில் கண்ணீர் தழும்பி நின்றது. உணர்ச்சி பெருக்கில் அழத் தொடங்கிய அவந்திகா, லவ் யூ அரவிந்த் என்று சொல்லி அவனை கட்டி அணைத்து கொண்டாள். அவள் அழுததும் தான் ஏதாவது தவறாக சொல்லிவிட்டோமோ என்று பதறிய அரவிந்த் அவள் தோளை பற்றி கொண்டு நிமிர்த்தியவன், என்னாச்சு அவந்திகா, இப்ப எதுக்காக அழுகிற என்று பதட்டமாக கேட்டான். அரவிந்த், நீங்க எவ்வளவு நல்லவரா இருக்கீங்கன்னு தெரியுமா என்று கண்கள் கலங்கியபடியே சொன்னாள். அவள் சொன்னதை கேட்டு சிரித்த அரவிந்த், ஓ, நான் இதுக்கு ஒத்துக்கிட்டதால நான் நல்லவனா இருக்கேனா? அப்படின்னா நான் ஒத்துக்கலனா என்ன கெட்டவன்னு சொல்லுவ, அப்படித்தானே என்று கேட்டான் அரவிந்த். என்னடா இது வம்பா போச்சு என்று யோசித்த அவந்திகா பதறி போய், ஐயோ இல்ல இல்ல, நான் அப்படி சொல்ல வரல என்றாள். அவள் என்ன விளக்கம் கொடுக்க வருகிறாள் அதை வைத்து அவளை வம்புக்கு இழுத்து விளையாடலாம் என்று அரவிந்த் காத்திருக்க அவந்திகாவோ அதற்கெல்லாம் வாய்ப்பே கொடுக்காமல், லவ் யூ அரவிந்த் என்று சொல்லிவிட்டு அவன் இதழோடு தன் இதழை பிணைத்தாள்.
அந்த முத்தத்தில் கிறங்கி போன அரவிந்தால் அதற்கு பிறகு எதுவும் பேச முடியவில்லை. மாயக்காரி, என்ன அப்படியே கிறங்கடிச்சிடுறியேடி, லவ் யூடி பொண்டாட்டி என்றவன் அவளை கட்டி அணைத்துக் கொண்டான். சிறிது நேர அணைப்பிற்கு பிறகு அவந்திகாவை பெட்டில் படுக்க வைத்த அரவிந்த் அவள் தலையை கோதிவிட்டு, கொஞ்ச நேரம் இங்கேயே இரு, இதோ நான் வந்துடுறேன் என்றான் அரவிந்த். அவந்திகாவும் எந்த கேள்வியும் கேட்காமல் சரி என தலையசைத்தாள். பெட்ரூமில் இருந்து வெளியே சென்ற அரவிந்த் ஸ்டடி ரூமிற்குள் சென்றான். சுமார் அரை மணி நேரம் கழித்து கையில் ஒரு துண்டு காகிதத்துடன் வெளியே வந்தவன் அவந்திகாவின் அருகில் வந்து அமர்ந்தான். அவள் கையில் அந்த துண்டு காகிதத்தை கொடுத்து, இதோ பாரு அவந்திகா, இதான் நான் போட்டிருக்க பிளான். இது ஜஸ்ட் ரா பிளான் தான். இதை இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணணும். ஆனா இதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்னு இருக்கு என்று அரவிந்த் சொல்லவும் ஒன்றும் புரியாமல் அவனையே வெறித்து பார்த்தாள் அவந்திகா. என்ன திரு திருன்னு முழிக்கிற? எல்லாத்தையும் விட இப்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அது உன்னோட ஹெல்த் தான். உன் உடம்பு இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்கு, ஏதோ மெடிசன் எடுத்துக்கணுமான்னு நாம தெரிஞ்சுக்கணும். நான் ஃபேமிலி டாக்டர் கிட்ட பேசிட்டேன். நாளைக்கு அவர் சென்னையில இருந்து வராரு. சோ நம்ம நாளைக்கே அவரை போய் பார்த்து செக்அப் பண்றோம் என்றான் அரவிந்த். அவந்திகா தலையசைத்தாள். அரவிந்த் அடுத்த பாயிண்டை சொல்ல ஆரம்பித்தான். அடுத்து, நீ நரேனுக்கு எந்த சந்தேகமும் வராம எப்படி அவனோட ஆபீஸ்க்குள்ள நுழைய முடியும்னு பாக்கணும். பட் அது ரொம்பவே ஈஸி தான். நீதான் அவங்க கம்பெனி ஒர்க்கர் ஆச்சே என்று அரவிந்த் சொல்லவும், என்னது என்று எதுவும் புரியாமல் கேட்டாள் அவந்திகா. நீ ஒர்க் பண்ற ஸ்போர்ட்ஸ் ஆப் நரேனோட கம்பெனிக்கு சொந்தமானது என்று அரவிந்த் சொன்ன போதுதான் அவந்திகாவிற்கு தான் இன்னும் கேஸ்டராக இருக்கிறோம் என்பதே ஞாபகம் வந்தது. அத்தோடு நிற்காமல், அடுத்து 3வது பாயிண்ட் என்று அரவிந்த் கண்டிஷன்கள் தொடர்கதையாக போய்க் கொண்டிருந்தது. மறுநாள் காலை அதிகாலையிலேயே அரவிந்தின் வீட்டிற்கு வந்த டாக்டர் அவந்திகாவை முழுமையாக பரிசோதித்துவிட்டு, மிஸ்டர் அரவிந்த், உங்க மனைவிக்கு தலையில அடிபட்டதால அவங்க நிறைய ரத்தத்தை இழந்திருக்காங்க. சோ அவங்க இப்போதைக்கு நல்ல ரெஸ்ட்ல இருக்கணும். இல்லனா அவங்க அனிமிக் ஆகிருவாங்க. நல்ல ஹெல்த்தியான சாப்பாடெல்லாம் சாப்பிடணும். குழந்தையோட இதயமும் மத்த ஆர்கன்ஸும் நல்ல செயல்பட்டு இருக்கு. சோ எந்த பயமும் இல்ல, குழந்தை ஆரோக்கியமா இருக்கு என்றார். இதை கேட்ட அரவிந்த், குழந்தைக்கு ஹார்ட் எல்லாம் இருக்குமா என்று முட்டாள்தனமாக ஒரு கேள்வியை கேட்கவும் டாக்டருக்கு சிரிப்புதான் வந்தது. அவர் சிரித்து கொண்டே, மிஸ்டர் அரவிந்த், இப்போ உங்களால உங்க குழந்தையோட இதய துடிப்ப கூட கேட்க முடியும் என்றார். சட்டன அரவிந்தின் முகத்தில் ஒரு பெரும் மகிழ்ச்சி தோன்றியது. என்னால முடியுமா? இப்போ என்னால கேட்க முடியுமா என்றான். டாக்டர் சிரித்து கொண்டே, கண்டிப்பா இப்போவே நீங்க கேட்கலாம் என்றார். பின்னர் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனரை அவந்திகாவின் வயிற்றில் வைத்து குழந்தையின் இதயத்தை கண்டறிந்தார். உடனடியாக வேகமான மற்றும் பலவீனமான இதய துடிப்பை அவர்களால் கேட்க முடிந்தது. அரவிந்த் பதற்றமாகும் அளவிற்கு இதய துடிப்பு மிக வேகமாக இருந்தது. பதறி போனவன் டாக்டரை கலவரமாக பார்த்து, டாக்டர், நான் எண்ணி பார்த்தேன், ஒரு நிமிஷத்துக்கு 150 தடவைக்கு மேல இதயம் துடிக்குது. இது ஏதாவது பிரச்சனையா என்றான். மருத்துவர் சிரித்து கொண்டே அவனை அமைதிப்படுத்தியவர், குழந்தை இன்னும் குட்டியா தானே இருக்கு, சோ இது ரொம்பவே நார்மல் தான் என்றார். இதை கேட்டதும் தான் அரவிந்திற்கு பெரும் நிம்மதியாக இருந்தது. படுக்கையில் படுத்துக்கொண்டு இருவரின் உரையாடலையும் அவந்திகா கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளுடைய பார்வை அவளுடைய வயிற்றில் விழுந்தது. இதய துடிப்பை கேட்டு அவள் உண்மையில் ஆச்சரியப்பட்டு போனாள். இந்த தருணத்தில்தான் அவளுக்குள் ஒரு உயிர் வளர்வதை அவள் இறுதியாக உணர முடிந்தது. அதே நேரம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த குழந்தைக்கு எதுவும் ஆகாமல் பாதுகாக்க வேண்டும் என்னும் எண்ணம் முன்பை விட இப்போது அவளுக்குள் அதிகமாக வேரூன்றியது. ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்ட அவந்திகா அரவிந்தை பார்க்க அரவிந்தின் முகபாவனையும் தீவிரமாவதை அவளால் பார்க்க முடிந்தது. இப்போது அவர்கள் இருவரும் இதுவரை உணராத ஒருவித உற்சாகத்தை உணர்ந்தனர். சத்தமாக சுவாசிப்பது கூட அவர்களது அந்த குட்டி உயிரை தொந்தரவு செய்துவிடும் என்று நினைத்தவர்கள் சத்தமாக கூட சுவாசிக்க துணியவில்லை. மருத்துவர் அறையிலிருந்து உபகரணங்களை அகற்றிய பிறகு அதுவரை கேட்டுக்கொண்டிருந்த அந்த லப்டப் ஒலி நீங்கி அந்த அறை மீண்டும் அமைதியானது. அப்போதுதான் அரவிந்தும் அவந்திகாவும் சுவாசிக்கவே செய்தார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மருத்துவருக்கு சிரிப்புதான் வந்தது.
அவர் சிரித்துக்கொண்டே தன்னுடைய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த அறையை விட்டு கிளம்பினார். அரவிந்தும் அவந்திகாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின்னர் இருவரது பார்வைகளும் அவள் வயிற்றில் விழுந்தன. அது இன்னும் மிகவும் தட்டையாக இருந்தது. அவளது வெளிரிய தோல் வளவளப்பாகவும் நன்கு நெகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருந்தது. அரவிந்த் தனது பெரிய கையை அதன் மேல் வைத்து குழப்பமான முகபாவத்தோடு அவந்திகாவை பார்த்தவன், இந்த குட்டி இடத்துல அவன் எப்படி இருக்கான்? அவனுக்கு உள்ள ரொம்ப நெருக்கடியா இருக்கிற மாதிரி இருக்கும்ல என்று கேட்கவும், ஒரு நொடி அவன் கேட்பது புரியாமல் அவனை பார்த்த அவந்திகா பின்பு வெடித்து சிரிக்க ஆரம்பித்தாள். பின்பு அவனை குழப்பமாக பார்த்தவள், அரவிந்த், உண்மையை சொல்லுங்க, நீங்க கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி வேற யாராவது மாறி போயிட்டீங்களா? தயவு செஞ்சு என் புருஷனை என்கிட்ட திருப்பி தாங்களேன் பிளீஸ் என்றாள். அரவிந்த் தன் தொண்டையை செருமிக் கொண்டே எழுந்து நின்றான். அதே நேரம் அவந்திகாவும் தன் ஆடையை சரி செய்து கொண்டாள். பின்பு ஆழமாக எதையோ யோசித்த அரவிந்த், இப்போதைக்கு பிசிக்கலா நீ ரொம்பவே நல்லா இருக்கன்னு டாக்டர் சொல்லிட்டாரு, ஆனா என்று சொல்லி ஒரு நொடி அமைதியாக அவந்திகாவின் வயிற்றை பார்த்தவன் பின்பு மெல்லிய குரலில், இதுக்கு மேல நரேன் இந்த குழந்தைய எதுவும் செய்ய மாட்டான்னு எனக்கு தோணுது என்றான். அவந்திகாவிற்கு தலையில் அடிபட்டு ஆபரேஷன் செய்யப்பட்டிருக்கிறது. அவள் நீண்ட நேரம் மயக்கத்தில் தான் இருந்திருப்பாள். நரேன் மட்டும் இந்த குழந்தையை அழிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் மிக சுலபமாக அவள் நினைவின்றி இருக்கும் போதே அழித்திருக்கலாம். அரவிந்திற்கு புரிந்தது, நரேன் இந்த குழந்தையை அழிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காமல் விட்டு வைக்கவில்லை. மாறாக அவனுக்கு இந்த குழந்தையை அழிக்க மனம் இல்லாததால் விட்டு வைத்திருக்கிறான் என்று. ஆரம்பத்தில் அவன் அவந்திகாவின் மீது அதீத பொசசிவ்னஸ் உடன் இருந்ததால் அவள் எங்கு தனக்கு கடைசி வரை கிடைக்காமலே போய்விடுவாளோ என்ற பயத்தில் அவன் அனைத்து காட்டு மிராண்டித்தனங்களையும் செய்து கொண்டிருந்தான். ஆனால் இப்போது என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே சுதா ஆண்டியின் குரல் அவனுக்கு கேட்டது. அவந்திகாமா, நரேன் சார் இங்க வந்திருக்காரு என்றாள். நரேன் இங்க வந்திருக்கானா என அவந்திகா ஒருவித பதற்றத்துடன் அரவிந்தை நிமிர்ந்து பார்த்தாள். கீழே குனிந்து எதையோ யோசித்துக் கொண்டிருந்த அரவிந்த் ஒரு நொடிக்கு பின் எழுந்து நின்று, அவந்திகா, நீ நல்லா ரெஸ்ட் எடு, நான் போய் பார்த்துட்டு வரேன் என்றான். வேகமாக எழுந்து நின்ற அவந்திகா, ஆனா அரவிந்த் என்று ஏதோ பேச ஆரம்பிக்கவும், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ இங்கே இரு என்று அரவிந்த் சொல்லவும் அவள் உதட்டை கடித்துக் கொண்டு தலையசைத்தாள். அரவிந்த் கதவை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். இருப்பினும் வாசல் வரை சென்றவன் திடீரென்று தலையை தாழ்த்தி தான் அணிந்திருந்த ஆடையை பார்த்தான். பின்பு மீண்டும் திரும்பி வந்து ஆடை மாற்றும் அறைக்குள் சென்றான். இவ என்ன பண்ணிட்டு இருக்கான் என்று அவந்திகா குழப்பமாக அவனை பார்த்து கொண்டிருக்க, சிறிது நேரத்திலேயே அரவிந்த் ஒரு அழகான கருப்பு நிற உடையை அணிந்து வந்தான். அந்த கருப்பு சட்டை அவனை இன்னும் வசீகரமாகவும் கம்பீரமாகவும் காட்டியது. மீண்டும் வாசல் வரை சென்றவன் மீண்டும் கீழே குனிந்து பார்த்தவன் தன் சட்டையில் மேலாக இருந்த ஒரு பட்டனை மட்டும் கலற்றி விட்டு கொண்டான். இப்போது அவன் பார்ப்பதற்கு மிகவும் கேஷுவலாக தெரிந்தான். இதை செய்து முடித்து மீண்டும் தன்னை ஒரு முறை பார்த்து கொண்டவன் பின்பு மிகவும் கூலாக கீழே இறங்கி சென்றான். அவனை பார்த்து திகைத்து போன அவந்திகா பின்பு தன் வாய் கிழியும் வரை விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தாள். அவன் மனதிற்குள் அவன் இப்போது நரேனை எந்த அளவிற்கு திட்டிக் கொண்டிருப்பான் என்பதை அவந்திகாவால் தெளிவாக கேட்க முடிந்தது. நிச்சயமாக அவன் நரேனின் முன் அழகாக இருக்க முயற்சி செய்தான். அதனால் அவன் ஸ்மார்ட்டாக ஏதாவது அணிய விரும்பி ஆடை மாற்றி வந்தான். அதே நேரம் நரேனை சந்திப்பதற்காக ஆடை அணிவது அந்த நரேனுக்குத்தான் மிக அதிகமாக மரியாதை கொடுப்பது போல் இருக்கும் என்று நினைத்தவன் தன் சட்டையின் பட்டனை கலற்றிவிட்டு தான் மிகவும் இயல்பாக இருப்பதாக காட்டிக்கொண்டான். அரவிந்த் இப்படியெல்லாம் இருப்பான் என்பதை அவந்திகா இப்போதுதான் முதலில் பார்க்கிறாள். அவளால் அவளது சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் அதை நினைத்து நினைத்து சிரித்து கொண்டிருந்தாள். அதே நேரம் கீழே ஹாலில் உள்ள சோஃபாவில் அமர்ந்து வீட்டின் ஒவ்வொரு மூலையையும் ஆய்வு செய்து கொண்டிருந்தான் நரேன். 8 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வீட்டை வாங்கி பழைய நிலைக்கு மீட்டெடுத்த நேரத்தை அவன் நினைத்து பார்த்தான். என்றாவது ஒரு நாள் அவந்திகாவோடு இந்த வீட்டில் தான் வாழ்வேன் என்ற கனவோடுதான் இந்த வீட்டில் உள்ள ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து அவன் சரி செய்தான். ஆனால் இப்போதைய சூழ்நிலையை அவன் எதிர்பார்க்கவில்லை.
அவன் ஆசைப்பட்டதைப் போல் அவந்திகா இந்த வீட்டிற்கு திரும்பி வந்திருந்தாள். ஆனால் அவன் துளியும் எதிர்பார்க்காத வகையிலும் அவனை எரிச்சலூட்டும் விதமாகவும் அவளோடு அரவிந்த் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பாகம் 538. அவந்திகா தான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று அரவிந்திடம் சொன்னதும் அவன் உண்மையாகவே மிகுந்த உற்சாகத்தில் இருந்தான். அரவிந்தின் முகபாவங்களை வைத்து அவன் என்ன நினைக்கிறான் என்று புரிந்து கொள்வது எப்பொழுதுமே கஷ்டமான ஒன்று. ஆனால் அவனுடைய செயல்பாடுகளை வைத்து அவன் எப்பொழுது எவ்வளவு உற்சாகமாக இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. அவள் 2 மாதங்கள் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று மட்டும்தான் சொல்லி இருக்கிறாள். மற்றபடி அவந்திகாவின் உடல் முன்பை போலவே தெம்பாகத்தான் இருந்தது. ஆனால் அதற்குள் அரவிந்த் சிக்கன் சூப், ஆட்டுக்கால் சூப், நண்டு சூப் என அத்தனையையும் வாங்கி வருவதாக அடுக்கிக் கொண்டே செல்கிறான். அதுவும் தானே சென்று வாங்கி வருகிறேன் என்று குதித்து கொண்டிருந்ததுதான் அதில் ஹைலைட்டே. இப்போது அங்கிருந்து வெளியே சென்ற அரவிந்த் சில நிமிடங்களிலேயே மறுபடியும் அந்த அறைக்கு வேகமாக ஓடி வந்தான். அவனது பரபரப்பையும் அவன் அங்கும் இங்கும் ஓடுவதையும் பார்க்க பார்க்க அவந்திகாவிற்கு சிரிப்பாகத்தான் வந்தது. வேகமாக ஓடி வந்து அவந்திகாவின் அருகில் நின்றவன், அவந்திகா, இப்பெல்லாம் சிக்கன் சூப், நண்டு சூப்னு உனக்கு எதுவும் கொடுக்க கூடாதான். சுதா ஆண்டி சொன்னாங்க, உன்னை கவனமா பாத்துக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் சில மாசம் அதிகமா விட்டமின்ஸ் எடுத்துக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அவன் வேகமாக சொல்லிக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருந்த அவந்திகாவிற்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. அவள் கண்ணுக்கு இப்போது அரவிந்த் என்னும் மிக பெரிய ஆளுமை தெரியவில்லை, வளர்ந்து நிற்கும் ஒரு குழந்தைதான் தெரிந்தது. அவள் சொல்வதை முழுமையாக கேட்ட அவந்திகா, அப்புறம் வேற என்ன சொன்னாங்க என்று கேட்டாள். உனக்கு எதுவும் உமட்டலா இருக்குதா? இப்போ ஏதாச்சும் சாப்பிடணும்னு தோணுச்சுனாலும் சொல்லு, என்ன வேணுமோ நான் உடனே ஓடி போய் வாங்கிட்டு வரேன் என்றான் அரவிந்த். அரவிந்த் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவனுக்கு அருகில் சென்று நின்ற அவந்திகா, எனக்கு இந்த நேரத்துல எதுவும் சாப்பிடணும்னு தோணல. சோ நீங்க இப்ப எங்கேயும் போக வேணாம், பேசாம என் பக்கத்துல வந்து உட்காருங்க போதும் என்றாள். அவள் அரவிந்தின் அருகில் வரும்போது கொஞ்சம் வேகமாக நடந்து வந்தாள். அதை கவனித்த அரவிந்த், ஹே அவந்திகா, இந்த மாதிரி எல்லாம் வேகமா நடக்க கூடாது, நீ புரியுதா? முன்னாடி மாதிரி விளையாட்டுத்தனமா இருக்க கூடாது, பொறுமையாத்தான் நடக்கணும். வா, என் கைய பிடிச்சுக்கோ என்று சொல்லிவிட்டு அவளது கையை பற்றி கொண்டவன் அவந்திகாவை மெல்ல நடத்தி கூட்டிச் சென்று பெட்டில் அமர வைத்து தானும் அவன் அருகில் அமர்ந்து கொண்டான். அரவிந்தின் செயல்கள் எல்லாம் அவந்திகாவை புல்லரிக்கச் செய்தன. பிறகு அங்கிருந்த ஒரு பாலியஸ்டர் பில்லோவை எடுத்து அவந்திகாவின் முதுகிற்கு சப்போர்ட்டாக வைத்தான் அரவிந்த். பெட்டு கன்வீனியன்டா இருக்கா அவந்திகா, இல்ல ரொம்ப ஹார்டா இருக்க மாதிரி தோணுதா என்று கேட்டான். அவன் அவளை ஒரு பீங்கான் பொம்மையை கையாள்வதை போல மிக கவனமாக கையாள்வதை பார்த்த அவந்திகாவிற்கு மிகவும் பூரிப்பாக இருந்தது. அவனது செயல்கள் எல்லாம் அவந்திகாவின் இதயத்தை மெல்ல வருடி கொடுத்ததை போல இதமாக உணர்ந்தாள். அவன் இன்னும் என்னவெல்லாம் செய்கிறான் என்பதை அவள் பொறுமையாக பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவந்திகாவின் மனதில் ஒரு விஷயம் மட்டும் எப்பொழுது உறுத்தி கொண்டே இருந்தது. தற்போது அவளது வயிற்றில் இருக்கும் குழந்தை அரவிந்திற்கு சொந்தமான ஒன்று. எனவே சில விஷயங்களை எல்லாம் இருவருமாக சேர்ந்து பேசி முடிவெடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த நேரம் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமான நேரம் என்பது அவளுக்கு நன்றாக புரிந்தது. ஆனால் அவந்திகாவோ நரேனிடம் இருக்கக்கூடிய அவள் அப்பாவின் அக்கவுண்ட் நோட்டை எடுப்பதற்காக தனக்கு இன்னும் பழைய ஞாபகங்கள் எல்லாம் வரவில்லை என்று நடித்து கொண்டிருக்கிறாள். அப்படி நடித்தால் மட்டும்தான் அவனை பயன்படுத்தி அவனுடைய கம்பெனிக்குள் நுழைய முடியும். நுழைவது மட்டுமல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் அங்கிருக்கும் எல்லாவற்றையும் அணுகி நரேனுக்கு சந்தேகம் வராதபடி அந்த அக்கவுண்ட்ஸ் நோட்டை தேட முடியும். ஆனால் மறுபக்கம் யோசித்து பார்த்தால் அவள் இறந்து போன தன் அப்பா அம்மாவிற்கு நல்ல மகளாக இருந்து அவர்களுக்கு ஏற்பட்ட கலங்கத்தை துடைப்பதற்காக முனைப்புடன் இருப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் இப்பொழுது தன்னுடைய வயிற்றில் வளரும் குழந்தைக்கு
நல்ல அம்மாவாக இருப்பது. அவள் தனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை என்று இன்னமும் அரவிந்திடம் நடித்துக் கொண்டிருந்தாள். அது அவளை பொறுப்பற்ற தாயாக மாற்றிவிடும். இந்த ஞாபக மறதி நாடகம் மட்டும்தான் நரேனின் அலுவலகத்திற்கு நுழைவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு. மறுபக்கம் இந்த குழந்தையின் நன்மையும் முக்கியம். இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்த அவந்திகாவின் மனம் அலையில் விழுந்த பந்தை போல அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தது. இப்போது என்ன செய்யலாம் என்று யோசித்தவாறே அமர்ந்து கொண்டிருந்தாள். அரவிந்த் ஏதேதோ பேசிக் கொண்டிருக்க அது எதற்கும் அவந்திகாவிடமிருந்து பதில் வராமல் இருக்கவும் அப்படியே பேசுவதை நிறுத்திவிட்டு அவந்திகாவை கவனித்தான் அரவிந்த். அவள் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பதை கவனித்த அரவிந்தின் உள் உணர்வுகளுக்கு ஏதோ ஒன்று சரியாக இல்லை என்பது தோன்றியது. அவன் மெல்ல நடந்து அவந்திகாவின் அருகில் சென்று நின்றவன் கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் எதுவும் பேசாமல் அமைதியாகவே நின்றான். பிறகு தியா என்று மெல்லிய குரலில் கூப்பிட்டான். அந்த பெயரை கேட்ட அடுத்த நொடி திடுக்கிட்டு அரவிந்தை நிமிர்ந்து பார்த்தாள் அவந்திகா. அவள் அந்த பெயருக்கு ரியாக்ட் செய்த விதம் அரவிந்தை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அவந்திகா, அப்பப்போ உனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சா என்று கேட்டான் மிகவும் நிதானமாக. அவந்திகாவிற்கு இப்பொழுதுதான் நடந்தது என்னவென்று புரிந்தது. அவள் தனது உதட்டை கடித்துக் கொண்டாள். இப்போது தனக்கு ஞாபகங்கள் எல்லாம் திரும்பிவிட்டன என்று அரவிந்திடம் உண்மையை சொல்ல வேண்டுமா, இல்லை இந்த நாடகத்தை தொடர்ந்து நடத்த வேண்டுமா என்று அவளுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. அவந்திகா அரவிந்தை உற்று பார்த்தாள். அவனது முகத்தில் உணர்ச்சிகள் கலவையாக தென்பட்டன. அவன் எதையோ கண்டுபிடித்து விட்டதை போல ஆச்சரியமாகவும் எதையோ இழந்து விட்டதை போல வருத்தமாகவும் இருப்பதை போல அவனது முக பாவனைகள் மாறிக்கொண்டே இருந்தன. அவந்திகாவிற்கு நினைவு திரும்பிவிட்டது என்பது உண்மையிலேயே மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அவனுக்குள் இருந்த பயம் என்னவென்றால், அவளுக்கு நினைவுகள் திரும்பியதும் அவளுக்குள் முதலில் என்ன தோன்றியது, அவள் மனம் எதையெல்லாம் நினைத்து பார்த்தது, அவளுக்கு சோல் ஃபைட்டர் பற்றிய விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்திற்கு வந்தனவா என்று என்னென்னவெல்லாமோ சிந்திக்க தொடங்கியதுதான். சோல் ஃபைட்டர் பற்றிய நினைவுகள் மீண்டும் அவளுக்குள் வந்து அதனால் அவள் மீண்டும் தன்னிடம் பேசாமல் போய்விடுவாளோ என்கிற பயம்தான் அரவிந்திற்குள் உழன்று கொண்டிருந்தது. ஏற்கனவே அந்த விஷயத்திற்காக 8 வருடங்கள் அவளை பார்க்காமல் பேசாமல் அவன் அனுபவித்த தண்டனையே மிக பெரியது. இப்பொழுதும் அவள் அப்படி பேசாமல் போனால் அவனால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? ஒரு மனிதனின் வாழ்க்கையில் எத்தனை 8 வருடங்கள் தான் வந்து போகும் என்று நினைத்தவனுக்கு உள்ளுக்குள் மிகவும் பயமாக இருந்தது. உண்மையில் அந்த விஷயங்கள் எதுவும் வேண்டுமென்றே செய்தது இல்லை எனும்போது இப்போது எதற்காக அதையெல்லாம் நினைத்து பயப்பட வேண்டும் என்று நினைத்த அரவிந்த் தன்னுடைய மனதை தேற்றிக் கொண்டான். நடப்பது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இனி நடந்து முடிந்ததை நினைத்து எதுவும் ஆகப்போவதில்லை. நடக்கப் போவதை பற்றித்தான் பேச வேண்டும். எனவே அவந்திகா என்ன சொன்னாலும் அதை சமாளித்து அவளை சமாதானப்படுத்திக் கொள்ளலாம் என்று அவனே அவன் மனதை திடப்படுத்திக் கொண்டான். அரவிந்த் அவந்திகா என்ன பதில் சொல்ல போகிறாள் என்று அவளையே பார்த்து கொண்டிருந்த போது அவள் தனது உதட்டை கடித்துக் கொண்டு மெதுவாக தலையசைத்தாள். அவள் தலையசைப்பில் இருந்த பதிலை உணர்ந்து கொண்ட அரவிந்தின் மனம் உணர்ச்சிகளால் பொங்கி வழிந்தது. அவன் வேகமாக அவந்திகாவின் அருகில் ஓடிச் சென்று அவளது கைகளை இறுக பற்றி கொண்டான். அந்த பற்றுதலில் எதையோ இழந்து விடுவோமோ என்கிற பயம் இருந்தது. அவளது கைகளை பற்றியவாறே, தியா நீ என்று ஏதோ பேச வந்தவன் அவள் இப்போது கர்ப்பமாக இருப்பதை உணர்ந்ததும் பேச வந்ததை பாதியிலேயே நிறுத்திவிட்டான். அவள் கர்ப்பமாக இருக்கும் இந்த நேரத்தில் தேவையில்லாமல் எதையாவது பேசி அவளது உடலுக்கு அது கேடாக போய்விடக்கூடாது என்று நினைத்தவன் அதற்கு மேலும் பழைய விஷயங்கள் எதை பற்றியும் பேசக்கூடாது என்று முடிவு செய்து கொண்டான். அவளை பற்றி இருந்த தன் கைகளை விடுவித்துக் கொண்ட அரவிந்த், அவந்திகா உனக்கு இப்ப எப்படி இருக்கு? அன்கம்ஃபர்டபுளா எதுவும் ஃபீல் பண்றியா? தலை எதுவும் வலிக்குதா உனக்கு என்று அக்கறையாக விசாரித்தான். இரு, நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். போய் உடம்ப செக் பண்ணுவோம். இப்ப நினைவு திரும்பி இருக்கிறது தற்காலிகமானதா இல்ல முழுசாவே எல்லாம் மாறிடுச்சான்னு டாக்டர் செக் பண்ணி சொல்லட்டும். நீ முழுசா குணமாகியிருக்கணும் அவந்திகா என்று சொன்ன அரவிந்த் தனது கைகளால் அவளது தலையை தொட்டான். அரவிந்த் அவளை அங்கிருந்து தூக்கிச் சென்று மருத்துவமனைக்கு போவதற்காக முயல்வதை உணர்ந்த அவந்திகா அவனை தடுத்து நிறுத்தினாள். அரவிந்த்,
இப்ப நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணாம். முதல்ல நான் சொல்றத பொறுமையா கேளுங்க என்றாள் அவந்திகா. அரவிந்திற்கு அவந்திகா என்ன சொல்கிறாள் என்பது குழப்பமாக இருந்தது. அவன் அவளை பார்த்தபோது அவந்திகா மிகவும் தீர்க்கமான முகபாவத்துடன் தலையை நிமிர்த்தி தன்னை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தான். ஒரு நொடி என்ன நடக்கிறது என்று புரியாமல் திகைத்து பார்த்து கொண்டிருந்த அரவிந்த் பின்னர் நிதானமாக அவளை பார்த்து, என்னாச்சு அவந்திகா, சொல்லு என்று கேட்டான். சில நிமிடங்கள் அமைதியாக இருந்த அவந்திகா பின்னர் நடந்ததையெல்லாம் ஒன்று விடாமல் சொல்லி முடித்தாள். அவள் தன்னுடைய அப்பா அம்மாவை பற்றி தெரிந்து கொண்ட விஷயங்களையும் அந்த கணக்கு புத்தகத்தை பற்றிய விஷயங்களையும் தெளிவாக அரவிந்திற்கு சொன்னாள். பின்னர் அரவிந்தை பார்த்து, அரவிந்த், எனக்கு பழசெல்லாம் மறந்து போனது மாதிரிதான் நான் இனிமேலும் நடிக்கலாம்னு இருக்கேன். அப்பதான் என்னால நரேன் கூட நெருங்கி பழக முடியும். அவன் மூலமா மட்டும்தான் எங்க அப்பா அம்மா சாவு பத்தின உண்மைகளையும் அவங்களோட அக்கவுண்ட்ஸ் நோட் இப்ப எங்க இருக்குது அப்படிங்கறதையும் என்னால கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நீங்க சம்மதிப்பீங்களா என்று கேட்டாள். ஒரே மூச்சில் வேக வேகமாக அத்தனை கதைகளையும் சொல்லிவிட்ட அவந்திகா இப்போது அரவிந்தின் பதிலுக்காக காத்திருந்தவள் அவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அவன் இதற்கு சம்மதிக்க மாட்டானோ என்கிற பயம் அவளுக்குள் இருந்தது. அவள் எதிர்பார்த்ததைப் போலவே அவனுடைய பார்வை அவந்திகாவின் அடிவயிற்றை நோக்கி சென்றது. நீ இத செய்யறதால குழந்தைக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துருச்சுனா என கேட்டான் அரவிந்த். தனது உதட்டை கடித்து கொண்டு அமைதியாக இருந்தாள் அவந்திகா. அவளுக்குள் ஒரு பெருத்த ஏமாற்றம் உண்டானது. உண்மையில் அவந்திகா ரிஸ்க் எடுப்பதையெல்லாம் அரவிந்த் நிச்சயமாக அனுமதிக்கவே மாட்டான் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். அவந்திகா, உனக்கு புரியுதா? குழந்தை உருவாகி 2 மாசம்தான் ஆகுது. இப்ப நாம ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய நேரம். இந்த சமயத்துல கரு ரொம்பவே பலவீனமா இருக்க வாய்ப்பு இருக்கு. உனக்கே தெரியாதா, முதல் 3 மாசத்துலதான் ஏகப்பட்ட அபார்ஷன்ஸ் நடக்குதுன்னு என்றான் அரவிந்த் சற்றே சீரியஸாக. அவந்திகா எதுவும் பேசாமல் தலையை தொங்க போட்டு கொண்டு அவளது வயிற்றை பார்த்தாள். ஆம், அரவிந்த் சொல்வதும் உண்மைதான். அவளது குழந்தை பலவீனமாக இருக்கிறதுதான். தன்னுடைய குழந்தை விஷயத்தில் எந்தவிதமான சமரசமும் செய்யக்கூடாதுதான். அவந்திகா இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்த போது அரவிந்தே தொடர்ந்து பேசினான். சரி, நீ சொன்ன மாதிரியே நரேன் கூட நெருக்கமா பழகி அவனோட ஆபீஸ்க்கு போயிடுற, அந்த அக்கவுண்ட்ஸ் நோட்டையும் கண்டுபிடிச்சிடுற. ஆனா அந்த விஷயம் நரேனுக்கு தெரிஞ்சா உன்னை சும்மா விடுவான்னு நினைக்கிறியா? அவன் கோபத்துல கொலை கூட பண்ற ஒரு கொடூரமானவன். இத பத்தி எல்லாம் நீ யோசிச்சுதான் இப்படி ஒரு முடிவெடுத்தியா அவந்திகா என கேட்டான் அரவிந்த். அவந்திகாவிற்கு அவன் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை. அவன் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். அரவிந்த் கேட்ட கேள்விகளை எல்லாம் அவந்திகாவும் தனக்குள்ளே முன்னமே கேட்டுக் கொண்டிருக்கிறாள்தான். ஆனால் அவற்றையெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறோம் என்பதற்கான பதில் மட்டும் அவளுக்கு கிடைக்கவே இல்லை. தலையை தொங்க போட்டு கொண்டு உதட்டை கடித்து கொண்ட அவந்திகா, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கும் புரியுது அரவிந்த். நான் குழந்தைய என்னைக்கும் பணைய வைக்க மாட்டேன் என்றாள் மிகவும் உறுதியாக. சரி, அப்படின்னா நாம பக்காவா ஒரு பிளான் போடணும் என்றான் அரவிந்த். அவன் சொன்னதை மேலோட்டமாக கவனித்த அவந்திகா, புரியுது அரவிந்த், நான் எதுவும் பண்ண போறது என்று பேசிக் கொண்டிருக்கும் போதே அரவிந்த் சொன்னதை சற்று யோசித்து பார்த்தவள், ஹே இருங்க இருங்க, இப்ப என்ன சொன்னீங்க? பக்காவா பிளான் போடணுமா என ஆச்சரியமாக கேட்டாள் அவந்திகா. அரவிந்த் உண்மையை தான் சொல்கிறானா, அவன் வாயிலிருந்தா இந்த வார்த்தைகள் வந்தன என்று நிமிர்ந்து அரவிந்தையே பார்த்து கொண்டிருந்தாள் அவந்திகா. ஆனால் அவனது முகத்தில் வழக்கம் போல எந்த ஒரு உணர்ச்சியும் வெளிப்படாமல் இயல்பாகவே இருந்தது. அடுத்து அவன் என்ன சொல்ல போகிறான் என அவனையே ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தாள் அவந்திகா. பாகம் 540. நரேன் அவந்திகாவின் வீட்டில் வந்து அமர்ந்து கொண்டு இந்த வீட்டில் தானும் அவந்திகாவும் இருக்க வேண்டியது. ஆனால் அவளுடன் இப்போது அரவிந்த் இருக்கின்றான் என்று நினைத்து மனதிற்குள் பொறுமிக் கொண்டிருந்தான். இந்த எண்ணம் அவன் மனதில் ஓடிக்கொண்டிருக்க மாடியிலிருந்து சத்தம் கேட்டது. உடனே நரேன் நிமிர்ந்து பார்த்தான். அரவிந்த் அறை கதவை திறந்து கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் நரேனின் முகத்தில் இருந்த மெல்லிய புன்னகை வன்மமாக மாறியது. அதே நேரம் அரவிந்த் அணிந்திருந்த கருப்பு சட்டையின் மீது அவன் பார்வை படவும் அவன் கண்கள் சுருங்கியது. உண்மையில் சிறந்த நடிகர் என்ற பட்டத்திற்கு
அரவிந்த் கச்சிதமாக பொருந்தக்கூடியவன்தான். அவன் உடல்வாகு, முக அமைப்பு என்று எதுவும் யாரும் குறை சொல்லிவிட முடியாத அளவிற்கு அத்தனை அழகாகத்தான் இருந்தது. அதிலும் இப்போது அவன் அணிந்திருந்த அந்த கருப்பு நிற சட்டை அவன் அழகை இன்னும் எடுத்து காட்டுவதாக இருந்தது. அதே நேரம் நரேன் ஒன்றும் இன்று மோசமான ஆடை அணிந்திருக்கவில்லை. அடர் சாம்பல் நிற உடையில் நரேன் பார்ப்பதற்கு ஃபார்மலாகவும் அதே நேரம் கம்பீரமானவனாகவும் தான் இருந்தான். அவனது புன்னகையிலும் ஒரு வசீகரம் இருந்தது. ஆனால் அது கொஞ்சம் அச்சுறுத்த கூடியதாக இருந்தது. சாதாரணமாக அவன் சோஃபாவில் தான் அமர்ந்திருந்தான். ஆனால் அதுவே அவனது ஆளுமை திறனை தெளிவாக காட்டும் விதமாக இருந்தது. அரவிந்த், நரேன் இருவருக்குமே தனித்தனியான குணங்களும் அவரவருக்கான பலங்களும் இருந்தன. இருவரையும் அருகருகே நிற்க வைத்து அவரது பலம் மற்றும் பலவீனங்களை பட்டியலிட்டால் ஒருவருக்கொருவர் சமமாகத்தான் இருப்பார்கள். கண்களை சுருக்கிக் கொண்டு மாடியை நிமிர்ந்து பார்த்த நரேன், அவந்திகா எங்க என்றான். அவ இன்னும் தூங்கிட்டு இருக்கா மிஸ்டர் நரேன். என்னோட பொண்டாட்டிய தேடி நீங்க இவ்ளோ தூரம் வந்ததுக்கு என்ன காரணம் என்றான். அரவிந்தின் இந்த கடுமையான வார்த்தைகளை கேட்ட நரேன், நான் இங்க அவந்திகாவை தேடி வந்தேன், மிஸ்டர் அரவிந்த தேடி வரல என்றான். நான் தான் சொன்னேன்ல அவ தூங்கிட்டு இருக்கான்னு. சோ நான் அவளை டிஸ்டர்ப் பண்ணி இங்க வர சொல்ல முடியாது. பட் நான் மிஸ்டர் நரேன் கிட்ட சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். பேசலாமா என்றான் மிகவும் நிதானமான குரலில். அதே நேரம் சாதாரணமானவர்கள் இதை கேட்டிருந்தால் கொஞ்சம் பயந்துதான் போயிருப்பார்கள். அவனது குரல் அச்சுறுத்துவதாகவும் இருந்தது. ஆனால் நரேன் இதையெல்லாம் கண்டு அஞ்சுபவன் இல்லை. நக்கலாக சிரித்தவன், எனக்கு அவந்திகா மேலதான் இன்ட்ரெஸ்ட், மிஸ்டர் அரவிந்த் மேல இல்ல என்றான். இந்த வார்த்தைகளால் அந்த அறையில் நிலவிய சூழல் இன்னும் இறுக்கமாக மாறியது. ஏதோ இருவரும் தங்கள் கையில் கோடாரியோடு அமர்ந்திருப்பதை போல்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். சுதா ஆண்டியை தவிர அந்த வீட்டில் இன்னும் சில வேலையாட்களும் இருந்தார்கள். நரேனுக்காக டீ எடுத்து வந்த வேலைக்கார பெண் என்ன காரணம் என்றே தெரியாமல் பயந்து போய் கிச்சனின் வாசலிலேயே நின்று விட்டாள். இந்த நிலையில் நரேனை நெருங்கிச் செல்லும் தைரியம் அந்த பெண்ணிற்கு கிடையாது. அவர்கள் அனைவரும் தாங்கள் நின்ற இடத்திலிருந்தே தங்கள் கழுத்தை மட்டும் வெளியே நீட்டி சோஃபாவில் அமர்ந்திருந்த இருவரையும் மூச்சு விடாமல் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். தன் வார்த்தைகள் மிகவும் மோசமாக இருப்பதை நினைத்து அவன் கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை. கண்களை சுருக்கி நரேனை பார்த்த அரவிந்த், கவலைப்படாதீங்க மிஸ்டர் நரேன், உங்களை விட உங்க மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மி. சோ பயப்படாதீங்க. பட் நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். முகத்தை எங்கேயோ திருப்பி கோபமாக பெருமூச்சு விட்ட நரேன், எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க என்றான். நரேனை கூர்ந்து பார்த்த அரவிந்த் நிதானமான குரலில், நரேன், நான் உங்ககிட்ட ஒரு கதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். புத்தர் கிட்ட ஒருத்தன் விருப்பத்துக்கும் காதலுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டானா என்று சொல்லி நிறுத்தினான். கண்களை சுருக்கி அரவிந்தை பார்த்த நரேன் வேண்டா வெறுப்பாக, அடுத்து என்றான். புத்தர் அந்த பையன் கிட்ட ஒரு அழகான மலரை காட்டினாரா. அந்த பையனால அத பாத்துட்டே இருக்க முடியல. அது ரொம்பவே அழகா இருந்துச்சு. சட்டுன்னு அத பறிச்சு கையில வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இத பார்த்த புத்தர் சிரிச்சுட்டே இதுதான் விருப்பம்னு சொன்னாரா. அப்போ காதல்னா என்னன்னு அந்த பையன் கேட்டதுக்கு கொஞ்ச தூரத்துல அந்த செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்த பையனை காட்டி, இதோ தினமும் அந்த செடிக்கு தண்ணி ஊத்து, அதுக்கு மண்ணு சரியா இருக்கா, அந்த செடி நல்லா வளருதா, அதுக்கு எந்த நோயும் இல்லாம இருக்கான்னு பராமரிச்சுட்டே இருக்கானே, அதுதான் காதல்னு சொன்னாராம். நம்ம ஒரு பொருள் மேல விருப்பப்பட்டா அது நம்ம கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனா நம்ம காதலிச்சோம்னா அது எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம் என்றான். அரவிந்த் விருப்பம் காதல் இரண்டிற்கும் வேறுபாடு சொல்வதற்காக நரேனிடம் புத்தர் கதையை சொல்லிக் கொண்டிருக்க அனைத்தையும் கடுப்போடு கேட்டுக்கொண்டிருந்த நரேன் கண்களை சுருக்கி அரவிந்தை பார்த்து, சொல்லுங்க மிஸ்டர் அரவிந்த், நீங்க அவந்திகாவை விரும்புறீங்களா இல்ல காதலிக்கிறீங்களா என்றான். அரவிந்த் எந்த பதிலும் சொல்லாமல் அமர்ந்திருந்தான். அரவிந்த், யாராலையும் அடுத்தவனோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க முடியாது. உனக்கு எப்படியோ அதே மாதிரிதான் இப்ப வரைக்கும் அவந்திகாவுக்கு யார பிடிக்கும், அவ யார் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவான்னு நாம 2 பேருக்குமே தெரியாது. நீ மட்டும் நிஜமா அவந்திகாவை காதலிச்சேனா
அவந்திகா உன்னை விட்டு போகணும்னு ஆசைப்பட்டா நீ அவளை உன் கூட இருக்க சொல்லி கட்டாயப்படுத்த கூடாது, விட்டுறணும் என்றான். எந்த பதிலும் சொல்லாமல் கண்களை சுருக்கி நரேனை பார்த்து கொண்டிருந்த அரவிந்த், ஏன் நரேன், நீ கொஞ்ச நாள் லேட்டா வந்ததுனாலதான் அவந்திகா உன்னை விட்டுட்டு போயிட்டான்னு நினைக்கிறியா? உனக்கும் மட்டும் வாய்ப்பு கிடைச்சா அவந்திகாவை நீ காதலிக்க வைக்க முடியும்னு நினைக்கிறியா என்றான். நரேன் வேகமாக ஆம் என்று தலையசைக்கவும் கீழே குனிந்து எதையோ நினைத்து தனக்குத்தானே சிரித்த அரவிந்த், அப்போ ஓகே, நம்ம 2 பேரும் ஏன் ஒரு பெட் வச்சுக்க கூடாது என்றான். குழப்பமாக அரவிந்தை பார்த்த நரேன், என்ன மாதிரி பெட் என்றான். இப்போ இருந்து சரியா 1 மாசத்துக்கு அப்புறம் அவந்திகாவுக்கு யார் கூட இருக்க விருப்பம்னு கேக்கலாம். அப்பவும் அவந்திகாவுக்கு அவளோட ஞாபகம் எல்லாம் திரும்பி வராம அவ உன் கூட இருக்கணும்னு சொன்னா ஓகே, நான் அப்பவே அவந்திகாவை விட்டுட்டு போயிடுறேன் என்றான். இதை கேட்டதும் நரேனின் கண்கள் சுருங்கியது. அவன் நம்பிக்கை இல்லாமல் அரவிந்தை பார்த்து, அரவிந்த், நீ சீரியஸா தான் பேசிட்டு இருக்கியா என்றான். கண்களை சுருக்கி நரேனை பார்த்த அரவிந்த், நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன் என்று சொல்லவும் நரேனுக்கு இன்னும் ஏதோ சந்தேகமாக இருந்தது. எதை வச்சு நீ இவ்ளோ கான்பிடென்டா இருக்க என்றான் குழப்பமாக. அரவிந்தின் முகத்தில் பெருமித புன்னகை மலர்ந்தது. ஏன்னா நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம். இப்ப அவந்திகா தன்னோட ஞாபகங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டா. இந்த நிலைமையில நம்ம 2 பேரும் ஒரே கட்டத்துல தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் உன்னால அவந்திகாவோட இதயத்துல இடம் பிடிக்க முடியாதுன்னு எனக்கு முழுமையா நம்பிக்கை இருக்கு என்றான். மீண்டும் குழப்பமாகவே அரவிந்தை பார்த்த நரேன், அப்படியே வச்சுக்கிட்டாலும் நீதான் அவந்திகா கூட இரவு பகலா ஒன்னா இருக்க. அப்படி இருக்கும்போது என்னை விட உனக்குத்தானே அட்வான்டேஜ் அதிகம் என்றான் கோபமாக. நரேனை ஒரு முட்டாள் போல் பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் மீண்டும் மாடிக்கு சென்றான் அரவிந்த். நரேன் அரவிந்த் செல்வதையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அரவிந்தின் தோற்றம் அவனை முட்டாள் இல்லை என்று தெளிவாக காட்டியது. அவன் ஏன் அவனுடைய மனைவியை இன்னொருவனுக்கு விட்டு கொடுக்க வேண்டும்? நரேன் முகம் சுளித்து தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தான். இப்போது அவந்திகாதான் அரவிந்திற்கு துரோகம் செய்வதாக நினைத்து கொண்டிருக்கிறாள். அதனால் அவர்கள் தங்கள் முழு நேரத்தையும் ஒன்றாக செலவழித்தால் நிச்சயமாக அவள் ஒரு கட்டத்தில் அவனை மீண்டும் காதலிப்பாள். அவர்களை பிரித்து வைக்க உடனடியாக அவன் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. இதையே யோசித்துக் கொண்டிருந்தவன் நிமிர்ந்து மேலே பார்த்தான். என்னதான் இந்த வீடு நரேனுக்கு சொந்தமானதாக இருந்தாலும் இப்போது அரவிந்த் தான் இந்த வீட்டின் உரிமையாளன் போல் நடந்து கொள்கிறான். இந்த வீட்டிற்கு உரிமையாளரான அவன் இங்கு வரலாமா வரக்கூடாதா என்பதை கூட அரவிந்த் தான் தீர்மானிக்கிறான் என்று நினைக்கும் போதே நரேனுக்கு எரிச்சலாக இருந்தது. எப்போதெல்லாம் அவன் அவந்திகாவை தேடி இங்கு வருகிறானோ அப்போதெல்லாம் அரவிந்தின் ஆட்டிடியூட் அவனை வெறுப்பேற்றிக் கொண்டே இருக்கிறது. கண்களை சுருக்கி சிறிது நேரம் யோசித்துக் கொண்டிருந்தவன் பின்பு அங்கிருந்து வெளியேறினான். அரவிந்தை மேலே அறைக்கு திரும்பி வந்ததும் அவந்திகா அவனையே தான் பார்த்து கொண்டிருந்தாள். எந்த நாடகமும் இல்லாமல் அவன் இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்திருப்பது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவள் அருகே சென்று அமர்ந்த அரவிந்த், என்னோட கணிப்பு மட்டும் சரியா இருந்தா அவன் உன்னை இப்பவே ஆபீஸ்க்கு வந்து வேலை செய்ய சொல்லுவான் என்றான். கண்களை சுருக்கி அவனையே பார்த்து கொண்டிருந்த அவந்திகா ஏதோ யோசனையுடனேயே சரி என்று தலையசைத்தாள். அவன் அவளது தோள்களில் கைகளை வைத்து, அவந்திகா, எந்த நேரத்திலையும் சரி நீதான் உன்னை பத்திரமா பாத்துக்கணும் என்றான். அவந்திகா சிரித்து கொண்டே, நீங்க கவலைப்படாதீங்க அரவிந்த், நான் ரொம்பவே பாதுகாப்பா இருப்பேன் என்றாள். அரவிந்த் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். ஆனால் அரவிந்திற்கு முன்பு இருந்த தைரியம் இப்போது கொஞ்சம் குறைந்து விட்டது போல் அவனுக்கே தோன்ற ஆரம்பித்தது. சிறிது நேரம் எதையோ நினைத்து தயங்கிக் கொண்டிருந்த அரவிந்த் பின்பு மெல்லிய குரலில், தியா என்று அழைத்தான். சொல்லுங்க அரவிந்த் என்று அவந்திகா சொல்லவும் மீண்டும் ஏதோ சொல்ல வந்து தயங்குவது போல் இருந்த அரவிந்த், தியா, நீயும் நரேனும் சின்ன வயசுல ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கீங்க. 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசமாத்தான் இருந்திருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அது உங்க அப்பா அம்மா மட்டும் இறக்காம இருந்திருந்தா, இல்ல உங்க அப்பா அம்மாவோட இறப்புக்கு எந்த வகையிலையும் நரேன் காரணம் இல்லைன்னு உனக்கு தெரிய வந்துச்சுனா என்று சொன்னவன் அதற்கு மேல் சொல்ல முடியாமல் அப்படியே நிறுத்தினான். எப்போதும் மிகவும் கூலாகவும் எதற்காகவும் தயங்காத அரவிந்த்
அனைவரிடமும் தான் சொல்ல நினைத்ததை எதை பற்றியும் யோசிக்காமல் தெளிவாக சொல்லிவிடுவான். அப்பேற்பட்டவன் இன்று இப்படி தயங்கிக் கொண்டிருப்பது அவந்திகாவிற்கு புதுமையாக இருந்தது. அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பதும் அவந்திகாவிற்கு ஆரம்பத்தில் புரியவில்லை. பின்பு அந்த விஷயம் புரிந்ததும் கண்களை சுருக்கி அரவிந்தை பார்த்தவள், அரவிந்த், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அந்த நரேனை நான் எப்பவும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பார்த்தேன். அதுவும் இல்லாம அவன் என்ன நடத்துற விதம், அதுக்கு பேரு காதல் இல்ல. அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கூட சொல்ல முடியாது. அத நான் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்? நாங்க சின்ன வயசா இருக்கும்போது அவன் ரொம்பவே விசித்திரமா நடந்துப்பான், தனியாவே இருப்பான். சோ அவனுக்கு பெருசா யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அவனுக்கு நான் மட்டும்தான் ஃப்ரெண்ட். சோ அத அவன் தப்பா புரிஞ்சுகிட்டு இந்த காட்டு மிராண்டித்தனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். உண்மையிலேயே அவனுக்கு என்ன பிடிச்சிருந்தாவோ, அவன் என்ன காதலிச்சிருந்தாவோ, அவன் எப்படி அலீனா கூட அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பான்? அவன் சொல்ற காதல் கீதல் எல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. அவனும் நானும் சிச்சி, என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல என்றாள். இதை கேட்ட அரவிந்த் எதையோ பேச நினைத்தான். ஆனால் வாய் திறந்தவன் எதுவும் பேசாமல் அப்படியே வாயை மூடிக்கொண்டான். அவன் உன்னை நிஜமா காதலிக்கலனா இப்ப வரைக்கும் உன்னோட குழந்தைய அவன் விட்டு வச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல என்றுதான் அவன் சொல்ல நினைத்தான். ஆனால் எந்த முட்டாளாவது தன் காதலுக்கு போட்டியாக இருப்பவனை பற்றியே நல்ல விஷயங்களை பேசுவானா என்ன? அவன் இந்த உண்மையை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். என்னதான் அவன் வெளியே தன்னை நார்மலாக காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் அந்த நரேன் தனக்கு போட்டியாக இருப்பதை நினைத்து அவன் வயிறு எரிந்து கொண்டிருந்தது. குழந்தை பருவ காதலனைப் போல அவன் அவந்திகாவுடன் தான் வளர்ந்திருக்கிறான். அரவிந்திற்கு அவனுடைய தியாவை தெரிவதற்கு 18 வருடத்திற்கு முன்பிருந்தே நரேனுக்கு அவந்திகாவை நன்கு தெரியும். ஒருவேளை அவந்திகாவிற்கு இதுபோல் ஆன்லைன் கேமிங்கில் நாட்டம் வராமல் போயிருந்தால், அல்ல ஒருவேளை அவளது பெற்றோருக்கு அப்படி ஒரு கோர சம்பவம் ஏற்படாமல் இருந்திருந்தால், கண்டிப்பாக நரேனும் அவந்திகாவும் ஒன்றாக சேர்ந்திருக்க வாய்ப்புண்டு. ஆனால் இது எதுவும் தான் நடக்கவில்லையே. இவர்கள் இருவரும் தான் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று விதி இருக்கும்போது யாரால் அதை மாற்ற முடியும்? இதை யோசித்த அரவிந்த், ஓகே அவந்திகா, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு என்றான். அவனை கூர்ந்து பார்த்த அவந்திகா அவன் எவ்வளவு பொசசிவாக இருக்கிறான் என நினைத்து சிரிக்கத் தொடங்கினாள்.